2 சாமுவேல் 23வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். आज हम दूसरा शमूएल 23 अध्याय उसके 9वें वचन को पढ़ेंगे. 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 9வது வசனம். दूसरा शमूएल 23वां अध्याय उसके 9वें वचन को पढ़ेंगे. இவனுக்கு இரண்டாவது அகாயின் குமாரனாகிய யோசேப்பின் மகன் எலியாசார் என்பவன். இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோடு இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. हालेलुया. இந்த 2 சாமுவேல் 23வது அதிகாரம் அதில் 8வது வசனம் 9வது வசனம் வாசிக்கும் போது इस दूसरा शमूएल 23वां अध्याय 8वें और 9वें वचन में हम देखते हैं. தொடர்ந்து சில வசனங்களை வாசிப்பேன் என்றால் 3 பராக்கிரமசாலிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். उन वचनों में हम 3 शूरवीरों के बारे में पढ़ते हैं. தாவீதின் வாழ்க்கையின் சில கடைசி வசனங்கள் வார்த்தைகளாக இந்த வசனங்கள் இருக்கிறது. दाऊद के जीवन के कुछ आखिरी कुछ वचन ये थे. அப்படி 3 பராக்கிரமசாலிகளிலே இந்த வசனத்தில் எந்த பராக்கிரமசாலி குறித்து பார்க்கிறோம்? तो उन 3 शूरवीरों में से इस वचन में हम किस शूरवीर के बारे में देखते हैं? அவருடைய பேரு எலியாசர் என்று பார்க்கிறோம். उसका नाम एलियाजर था. இந்த எலியாசர் நேற்றுக்கு பார்த்த எலியாசருக்கு ஒரு வேற எலியாசரை நாம் பார்க்கிறோம். और ये जो एलियाजर है वो कल जो हमने देखा वो अलग था और ये अलग एलियाजर. நீங்க நினைப்பீங்க நேற்றுக்கு பார்த்தது தான் எலியாசர் இன்னைக்கு நாம் கவனிக்கிறோமா? या तो आप सोच रहे हैं कि कल जो हमने एलियाजर देखा वही आज भी हम देख रहे हैं. ஆள் வித்தியாசம் இருந்தாலும் கூட பேருடைய அர்த்தம் ஒரே அர்த்தமாய் நாம் பார்க்க முடியும். और ये व्यक्ति अलग है लेकिन उनका नाम का जो अर्थ है वो एक ही है. எலியாசர் பேருடைய அர்த்தம் என்ன? एलियाजर नाम का अर्थ क्या है? எலியாசர் பேருடைய அர்த்தம் என்ன? एलियाजर नाम का क्या अर्थ है? தேவன் உதவி செய்கிறார். परमेश्वर हमारा सहायक है. எல் என்று பார்க்கும்போது எபிரேய மொழியிலே அது தேவன் கர்த்தர் நாம் பார்க்கிறோம். इब्रानियों में एल मतलब परमेश्वर. யாசர்னு பார்க்கும்போது உதவி இல்ல சகாயம்னு பார்க்கிறோம். एलियाजर का अर्थ है कि मदद या सहायता. அப்ப எலியாசர்னு பார்க்கும்போது கர்த்தர் உதவி செய்கிறவர். तो एलियाजर का अर्थ है कि परमेश्वर मदद करता है. எவ்வளவு நல்ல ஒரு பேர் அவனுக்கு எலியாசர்னு அது பேர் பார்க்கிறோம். कितना एक अच्छा नाम एलियाजर उसे दिया है. அவனுடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நமக்கு யார் உதவி செய்கிறவரா இருக்கிறார் என்றால் கர்த்தர் உதவி செய்கிறார். आज केवल एलियाजर के जीवन में लेकिन हम हर एक के जीवन में परमेश्वर हमारा सहायक है. சொல்றீங்க இதுவரை அவர்தான் என் வாழ்க்கையில அவர் உதவி कि लोग कह सकते हैं अभी तक परमेश्वर ने हमारी मदद की है. 121வது சங்கீதம் முதலாவது வசனத்துல भजन संहिता 121 के पहला वचन में 121வது சங்கீதம் முதலாவது வசனத்துல भजन संहिता 121 के पहला वचन में நான் ஒத்தாசையின் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். अपने आंखें पर्वतों की ओर लगाता हूं. ஆனால் ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது என்றால் 2வது வசனம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். और मेरी सहायता यहोवा की ओर से जो आकाश और पृथ्वी को बनाया. ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை வருகிற இடம் எங்கே என்றால் கர்த்தரிடத்தில் ஒத்தாசை உதவி வருகிறது. हम हर एक को सहायता केवल परमेश्वर की ओर से है. ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனை வச்சனங்க உதவி செய்கிறவரே உமக்கு நன்றி. लोग कह सकते हैं कि मेरे सहायक तुझे धन्यवाद. நெகேமியா 4வது அதிகாரம் 3வது வசனத்துல नहम्याह 4 अध्याय उसके 3 वचन में நெகேமியா 4வது அதிகாரம் 3வது வசனத்துல नहम्याह 4 अध्याय के 3 वचन में அங்கே அந்த நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டும்போது மதில்கள் கட்டும்போது எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ எதிர்ப்புகளை அவன் சந்தித்தான். जब नहम्याह उस मंदिर को बांध रहा था तब बहुत से उसने रुकावटों का सामना किया. சன்பலாத் தோபியா அந்த ஜனங்கள் எல்லாரும் அங்க இருக்கிற ஜனங்கள் இவனை எதிர்த்து பேசினார்கள். वहां पर सनबलात तोबिया उसके विरोध में आकर उसके बारे में कहने लगे. அவன் அந்த மதில்கள் கட்டும்போது சொல்றான் ஒரு நரி ஏறி போனாலும் கூட இந்த மதில் என்ன செய்யும் இடிந்து போகும். उन्होंने कहा अगर कोई गीदड़ भी उस पर चढ़े तो ये शहर पन्ना टूट जाएगी. அப்படி விரோதமாய் பேசினார்கள். तो उसके विरोध में लोग आकर बात करने लगे. 8வது வசனத்துல வாசிக்கும் போது 8वें वचन में हम देखते हैं அவர்கள் யுத்தம் பண்ண ஆயத்தமானார்கள். वो युद्ध करने के लिए तैयार हो गए थे. அவனுடைய வேலை தடுக்க முயற்சி எடுத்தார்கள். नहम्याह के काम को रोकने की वो कोशिश करते थे. எப்படியாவது அந்த அலங்கத்தை கட்டுற அந்த வேலை செயல்படாது என்று முயற்சி எடுத்தார்கள். और उन्होंने कोशिश किया कि नहम्याह का जो शहरपना बांधने वाला काम था उसे कैसे भी रोका जाए. நெகேமியா 6:2வது வசனத்துல नहम्याह 6 अध्याय के 2 वचन में நெகேமியா 6வது அதிகாரம் 2வது வசனத்துல नहम्याह 6 अध्याय के 2 वचन ஒரு में நாள் ரகசியமா இவனை கூப்பிட்டு பேச கூப்பிடுகிறார்கள். और वे लोग नहम्याह को एक दिन बुलाते हैं. ஒருவராய் ஒருவர் கண்டு பேசுவோம் என்று கூப்பிட்டார்கள். उन्होंने कहा कि हम मिलकर बात करते हैं. ஏன் கூப்பிட்டார்கள்? उन्होंने क्यों बुलाया? பேச கூப்பிடவல்ல, वो केवल बात करने के लिए नहीं, அவனுக்கு பொல்லாப்பு செய்ய இல்ல அவனுக்கு ஒரு சேதத்தை கொண்டு வர அவனை ஒருவேளை அழிக்க அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். वे लोग उसके हानि पहुंचाने के लिए उस नहम्याह को वहां पर बुलाए थे. इतने எதிர்ப்புகள் அவனுடைய வேலை செய்யும்போது அவன் சந்தித்தான். तो जब वो काम कर रहा था तो इतने रुकावटों का शत्रुओं का उसने सामना किया. ஹல்லேலூயா. हालेलुया. அவனும் அவனோடு கூட இருக்கிற ஜனங்கள் மிகவும் பயந்து போனார்கள். तो उसके साथ जो लोग थे वे सारे लोग डर गए थे. அந்த எதிரிகளின் நிமித்தம் அவங்க செய்கிற எல்லாம் வேலை நிமித்தம் அவர்கள் மிகவும் சோர்ந்து பயந்து போன இப்ப நாம் கட்ட முடியாது என்ற ஒரு நிலைமைக்கு வந்தார்கள். उन शत्रु
शत्रुओं को देखकर सारे लोग डर गए थे। நெகேமியா 4:10 அதுதான் அந்த ஜனங்களும் சொல்கிறார்கள். उसी नहम्याह 4 के 10वें वचन में वो लोग कहते हैं, யூத மனிதர் அவனை பார்த்து சொல்கிறார்கள், वो यहूदी कहने लगे, நாங்கள் அலங்கத்தை நீ என்ன செய்ய முடியாது, கட்டக்கூடாது. उन्होंने कहा कि इसलिए हम अब शहरपना नहीं बांध सकते। இத்தனை எதிர்ப்புகள், இத்தனை அந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது சொல்றாங்க, இந்த அலங்கத்தை எங்களால என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது, நம்ம பலன் குறைந்து போகிறது. सारे शत्रुओं को, इतने समस्याओं को देखकर वो कहने लगे कि अब हम इसे बांध नहीं सकते। ஆனால் நெகேமியா 6:9 வசனத்துல, लेकिन नहम्याह 6 अध्याय के 9 वचन में, நெகேமியா 6வது அதிகாரம் 9வது வசனத்துல, नहम्याह 9 अध्याय 6 अध्याय के 9 वचन में தேவனுடைய உதவியை தேடுகிறார், தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் செய்கிறார். नहम्याह परमेश्वर को दवाई दी। ஆதலால் தேவனே நீர் என்ன செய்யும், என் கைகளை திடப்படுத்த. नहम्याह ने कहा कि परमेश्वर तू हमारे हाथों को बल दे। அவர்கள் சொல்கிறார்கள் நம்முடைய கையோ சலித்து போகும் என்று சொல்கிறார்கள். उसने कहा कि हमारे हाथ अब कमजोर हो गए। ஆனால் நீங்க என்ன செய்யணும் என்றால் நம்முடைய கைகளை நீங்க திடப்படுத்துவீர்கள். लेकिन परमेश्वर तू हमारे हाथों को बलवंत कर। ஹalleluya, हालेलुया। நீங்க எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்ய முடியும்? आज कितने लोग ऐसा एक प्रार्थना कर सकते எங்கள் हैं, கைகளை திடப்படுத்துவீராக. परमेश्वर तू हमारे हाथों को मजबूत அப்போ कर। இத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட அவன் யாருடைய உதவியை தேடுகிறான் என்றால் கர்த்தருடைய உதவியை தேடுகிறான். तो इतने विरोधी थे फिर भी वो परमेश्वर की सहायता को ढूंढता है। எலியேசர் என்றால் கர்த்தர் உதவி செய்கிறவர். एलिएजर नाम का अर्थ है परमेश्वर हमारी सहायक। ஒருவேளை உங்க வாழ்க்கை கூட அந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையை போல நீங்க காணப்படலாம். आज आपका जीवन भी शायद नहम्याह के जीवन के जैसा हो सकता அநேக है। எதிரிகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க காணப்படலாம். बहुत से विरोधी आपके जीवन में हो सकते हैं। உங்களை இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று ஒவ்வொரு நாளும் மிரட்ட முடியும். हर दिन आपके पीछे आकर वो आपके विरोध में कहते हैं कि मैं ऐसा करूंगा वैसे करूंगा, இல்ல உங்க வேலை சில தடுக்க சில காரியங்களை அவங்க செய்து கொண்டு வர या முடியும். आपके काम को रोकने की वे लोग कोशिश कर रहे அது होंगे। ஒருவேளை உங்க வேலை ஸ்தலமா இருக்கலாம். वो जहाँ पर आप काम करते हैं वो जगह हो सकता है। உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த பாஸ் இல்ல மேனேஜர் அப்படி ஏதாவது வார்த்தைகள் சொல்ல आपके ऊपर முடியும். जो बॉस मैनेजर है वो ऐसे कह सकते இல்ல हैं, அவங்க உங்களை அதிகமாய் காயப்படுத்துகிற வார்த்தைகள் பேச முடியும். या वो आपको चोट पहुंचाने वाली कुछ बातों को कहते இல்ல हैं, அதிகமாய் உங்களுக்கு விரோதமாய் பேச முடியும். या आपको विरोध में कुछ बातों को कहते சில हैं। ஜனங்கள் உங்க விரோதமாய் பொல்லாப்பு செய்ய தீர்மானிக்கிறார்கள். कुछ लोग जो आपके विरोध में हानि पहुंचाने की कोशिश करेंगे। சில ஜனங்கள் ரகசியமாய் செயல்படுகிறார்கள். कुछ लोग जो रहस्य से गुप्त तरीके से काम करते हैं, உங்க வேலை தடுக்கணும், எப்படியாவது நடக்க கூடாது என்ற முயற்சி எடுக்கிறார்கள். कि आपका जो काम कभी सफल ना हो। அந்த மத்தியிலே உங்க வாழ்க்கையும் அந்த நெகேமியா போல சோர்ந்து போய் பயத்தோட இருக்க முடியும். और उस इन सारी परिस्थितियों के बीच में आपका जीवन भी नहम्याह के जैसे एक निराश हो सकता है। எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு உதவி செய்ய ஒரு இடம் இருக்கிறது, लेकिन लोग कह सकते हैं कि मेरी सहायता कहीं से आती है, எனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார், मेरी मदद के लिए कोई तो है, அந்த உதவி செய்கிற தேவனிடத்தில் நான் நோக்கி பார்க்க और போகிறேன். मेरा सहायक परमेश्वर की ओर मैं देखूंगा। உங்க பிரச்சனைகள் உங்க வாழ்க்கைக்கு ஒரு முடிவை கொண்டு வராது. आपकी जो समस्या है वो आपके जीवन में अंत नहीं ला உங்க सकते। பிரச்சனை கர்த்தருடைய தீர்மானத்தை உங்க வாழ்க்கையில தடுக்க முடியாது. आपकी जो समस्या है वो परमेश्वर की योजना को आपके जीवन में पूरी होने से नहीं रोक सकती। ஈவன் கட்டின அந்த மதில் வேலை முடிந்ததா முடியவில்லையா? और नहम्याह ने जो मंदिर में शहरपना बांधने का काम वो पूरा हुआ या नहीं? எல்லாம் எதிர்ப்புகள், இத்தனை சத்துருக்களுடைய கிரியைகள் இருந்தாலும் கூட நாம் பார்க்கிறோம் 54 அவன் அந்த கட்டடத்தை और सारे शत्रुओं के कामों के बीच में 52 दिनों में उसने शहरपना बांध लिया। நெகேமியா 6:1 வசனத்துல வாசிக்கிறோம், नहम्याह 6 अध्याय के पहले वचन में அலங்கம் எத்தனை நாட்களில் முடிந்தது, கட்டப்பட்டது? कितने दिनों में वो शहरपना बांधा गया? 52 நாளுக்குள்ள அது கட்டப்பட்டது. केवल 52 दिन में वो शहरपना बना गया। அப்போ எதிர்ப்புகள் எத்தனை இருந்தாலும் கூட तो चाहे विरोधी और शत्रु उसके विरोध में थे, கர்த்தருடைய திட்டம் உங்களை வாழ்க்கையில அது நிச்சயமாய் நிறைவேற போகிறது. परमेश्वर का जो योजना निश्चय आपके जीवन में पूरा होगा। அது உங்களுடைய வாழ்க்கையில முடிவை கொண்டு வர போகிறது அல்ல. और आपकी जो समस्या है वो आपके जीवन में आपके अंत नहीं ला सकता। கர்த்தரோ எலியாஸ் என்று பார்க்கும்போது கர்த்தர் உதவி செய்கிறவர். क्योंकि एलीएजर का अर्थ है कि परमेश्वर हमारा सहायक। எத்தனை பேர் எனக்கு உதவி செய்கிறவரே உமக்கு நன்றி कि लोग कैसे परमेश्वर तू हमारी मदद करता है इसलिए धन्यवाद। அதே 2 சாமுவேல் 23:9 வசனத்துல, उसी दूसरा शमूएल 23:9 में, 2 சாமுவேல் 23:9 வசனத்துல, दूसरा शमूएल 23वां अध्याय उसके 9वें वचन में, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யாருக்கு ஒரு யுத்தம் நடந்தது? वहां पर इजरायलियों का किसके साथ युद्ध चल रहा था? யுத்தம் செய்ய கூடி வந்தார்கள். कौन इजरायलियों से लड़ने आया था? பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடி வந்தார்கள். वो पलिश्ती इजरायलियों से लड़ने आए थे। இந்த பெலிஸ்தர்களோ அந்த நாட்களில் மிகவும் பராக்கிரமசாலி பலவான்களாய் காணப்பட்டார்கள். वो जो पलिश्ती थे उन दिनों में बहुत ही एक महान बलवंत लोग थे। யுத்தம் செய்ய பயிற்சி பெற்றவர்களாய் இருந்தார்கள். और युद्ध में लड़ने के लिए वो हमेशा तैयार रहते थे। யுத்தத்துக்கு பயப்படவர்கள் அல்ல, மிகவும் சந்தோஷமா யுத்தத்துக்கு போகிறவர்கள். वो युद्ध को देखकर डर नहीं जाते, लेकिन वो धैर्य के साथ युद्ध में लड़ने जाते थे। யாத்ராகமம் 13:17 வசனத்திலையும் और निर्गमन 13 अध्याय के 17 वचन में भी, யாத்ராகமம் 13:17 வசனத்துல, निर्गमन 13 अध्याय के 17 वचन में, அந்த எகிப்து தேசத்துல இந்த கர்த்தர் ஜனங்களை வெளியே கொண்டு வரும்போது जब मिस्र में से परमेश्वर लोगों को बाहर निकाल रहे थे, மிகவும் சமீபமாய் அந்த பெலிஸ்தரின் தேசம் அந்த வழியா இருந்தாலும் கூட, और उस जो
கானான் தேசத்துக்கு போகிறது பெலிஸ்தரின் அந்த வழியாய் போகிறது மிகவும் சமீபமா இருந்தாலும் கூட और वो जो कनान देश था बहुत ही निकट था मिस्र में से। फिर भी ஆனாலும் கூட கர்த்தர் பெலிஸ்தரின் தேசத்தின் வழியாய் கர்த்தர் நடத்தவில்லை. परमेश्वर उन पलिश्तियों के बीच में से उन लोगों को नहीं लेकर गए, ஏனென்றால் அந்த ஜனங்களோ எப்பொழுதுமே யுத்தம் செய்கிறவர்களா இருந்தார்கள். क्योंकि ये जो पलिश्ती लोग थे हमेशा युद्ध करने के लिए तैयार रहते थे। கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து கூட யுத்தம் செய்வார்கள். वो हमेशा परमेश्वर के लोगों को देखकर युद्ध करते थे, ஜனங்கள் யுத்தத்தை கண்டு என்ன செய்வார், எப்படி ஆகி போவார்கள், और इसलिए वो जो इजरायली थे वो युद्ध को देखकर कैसे हो जाएंगे, மனமடிந்து போவார்கள் என்று கர்த்தரே என்ன செய்கிறார், அவர்களை வேற வழியை வனாந்திர வழியாய் அவர்களை கொண்டு போனார். वो उस युद्ध को देखकर निराश हो जाएंगे, इसलिए परमेश्वर एक अलग मरुभूमि से उन्हें ले गए। அந்த நாட்களிலே மாத்திரமில்லை, நீங்க வேதவசனம் வாசிக்கும் போது ஒவ்வொரு இடத்துல பெலிஸ்தர்கள் யுத்தம் செய்ய ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுப்பார்கள். और केवल वहां पर ही नहीं, पुराने नियम में पढ़ते कि पलिश्ती हर जगह पर युद्ध करने के लिए तैयार रहते थे। கோலியாத்தை போல பலவான்களை அங்க காணப்பட்டார்கள். गोलियत के समान बलवंत लोग पलिश्ती देश में थे। யுத்தத்தை பார்த்து பயப்படுவவர்கள் மிகவும் சந்தோஷமாய் யுத்தத்துக்கு போகிறவர்கள். वो युद्ध को देखकर डरते नहीं थे, लेकिन बड़े आनंद के साथ वो युद्ध लड़ने जाते थे। 1 சாமுவேல் 13:19 வசனத்துல, पहला शमूएल 13 अध्याय के 10वें वचन में, 1 சாமுவேல் 13:19 வசனத்துல, पहला शमूएल 13 अध्याय उसके 10वें वचन में, இப்போ தாவீது வாழ்க்கை நாட்களில கூட अब जब दाऊद जी रहा था उन दिनों में भी இஸ்ரவேல் ஜனங்களோ எப்படி காணப்பட்டார்கள், इजरायली लोग कैसे थे, ஆயுதம் இல்லாமல் காணப்பட்டார்கள். उनके पास कोई हथियार नहीं था। இஸ்ரவேல் தேசத்துல என்ன அகப்படவில்லை, கோலன் அகப்படவில்லை. அங்கே அந்த ஆயுதங்களை தயாரிக்க யாரும் அல்ல. उस इजराइल में तब उन हथियारों को बनाने वाला भी कोई नहीं था। ஆனா நாம் அதே வசனத்துல பார்க்கிறோம், அந்த பெலிஸ்தர் இடத்தில் எல்லா ஆயுதங்கள் இருந்தது. लेकिन उसी जगह पर हम पढ़ते कि पलिश्ती के पास सारे हथियार थे, ஆனா இவர்களுக்கு அவங்க அப்படி யாரும் அனுப்பலை, எப்படிப்பட்ட உதவியும் செய்யவில்லை. लेकिन इजराइलियों का कोई भी मदद नहीं कर रहा था। அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களிலே பெலிஸ்தரை பார்க்கும் எப்படி சந்தித்திருப்பார்கள். तो इसलिए इजराइल लोग जो थे पलिश्तियों को देखकर उन दिनों में कैसे थे, இவர்கள் ஆயுதம் இல்லாமல் இருக்கும்போது அவங்க ஆயுதங்களோடு காணப்பட்டார்கள். जब इन इजराइल के पास कोई हथियार नहीं थे और पलिश्तियों के पास सारे हथियार थे, ஒவ்வொரு நாளும் பயத்தோடு வாழ்ந்திருக்கார்கள். तो हर दिन ये जो इजरायली थे डर के साथ जीते थे। 20வது வசனத்துல அவங்க ஏதாவது கூர்மையாக்கணும் கூட எங்க போய் கூர்மையாக்கி கொண்டு வருவார்கள். और 20 वचन में पढ़ते अगर हल फंसाना तो कहाँ जाते थे, இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர் தேசத்துல போய் அவங்களுடைய அந்த ஆயுதங்கள் சில ஒருவேளை அது கொடாரியர்கள் அது கூர்மையாக்கி கொண்டு வருவார்கள். और वो इजरायली पलिश्ती जाकर अपने कुल्हाड़ी को और तेज करने जाते थे। அப்படி பெலிஸ்தர்களோ அவர்களுக்கு ஒரு பெரிய சத்துருக்களை போல காணப்பட்டார்கள். तो इसलिए पलिश्ती जो थे इजराइल के बहुत बड़े शत्रु थे। உங்க வாழ்க்கையில கூட अनेक பேர் எனக்கு பெரிய சத்துருக்களை போல காணப்படலாம். आज आपके जीवन में भी बड़े बड़े शत्रु हो सकते हैं। ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் हर दिन आपके विरोध में वो बात करते हैं। உங்க வீட்டுக்கு எதிர் வீட்ல இருக்கலாம், शायद आपके घर के पड़ोस में हो உங்க सकते हैं, சொந்தக்காரர்கள் மத்தியில இருக்கலாம், या आपके रिश्तेदारों में से हो सकते हैं। என் வாழ்க்கையில எதிரிகள் இருக்கிறார்கள். कितने लोग कह सकते हैं कि मेरे जीवन में कुछ शत्रु हैं। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்ல முடியும் வாழ்க்கையில சத்துருக்கள் இருக்காங்க? कितने लोग कह सकते हैं मेरे जीवन में भी शत्रु है? யாரும் இல்லையா? क्या कोई नहीं है? நல்ல நிம்மதியான வாழ்க்கை ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம். शायद बहुत एक अच्छा आराम का जीवन आपका ஆனா है, பார்ப்பீர்கள் என்றால் சிலருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு இடங்களிலே போராட்டங்கள் எதிர்ப்புகள் நாம் பார்க்கிறோம். लेकिन कुछ लोगों के जीवन में हमेशा युद्ध का सामना करते हैं, शत्रुओं को सामना करते இந்த हैं। உலக எதிரிகளை பார்க்கிறோம், ஒரு ஆவிக்குரிய எதிரி நம்மளுக்கு இருக்கிறான். लेकिन इन संसार के शत्रुओं से बढ़कर एक आत्मिक शत्रु हमारे लिए है। 1 பேதுரு 5:8 வசனத்துல, पहला पत्रस 5वां अध्याय के 8वें वचन में, 1 பேதுரு 5:8 पहला पत्रस 5वां अध्याय उसके 8वें वचन में, உங்கள் எதிரி பிசாசு என்று பார்க்கிறோம். तुम्हारा विरोधी शैतान से हम पढ़ते हैं। பிசாசு உங்களுக்கு எப்படி இருக்கிறான்? நண்பர் அல்ல, ஒரு எதிரியை போல இருக்கிறான். शैतान जो है आपके कोई मित्र नहीं, लेकिन वो आपका विरोधी है। ஒரு கர்ச்சிக்க சிங்கத்தை போல எப்போ எவனை விழுங்கலாம சுற்றி தெரிகிறான். हमेशा गरजने वाले एक सिंह के समान किसी के खोज में लगा रहता இந்த है। சத்ரு எப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்கத்துல தள்ளலாம் என்ற முயற்சி எடுக்கிறான். और शैतान हमेशा ढूंढता है कि कोई आत्मिक जीवन में किसी को नीचे गिरा पाए, எப்போ யார பாவத்துல விழ தள்ளலாம் என்று பார்க்கிறான். किसी को पाप में नीचे गिराने की वो कोशिश करता है। ஒவ்வொரு நாளும் அவன் முயற்சி எடுக்கிறான், அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். हर दिन इसके पीछे उसकी कोशिश लगा रहता है। அப்ப இங்க இருக்கிற யாருமே சொல்ல முடியாது எனக்கு சத்ரு இல்லவே இல்லை என்று சொல்லவே முடியாது. तो यहाँ पर कोई ये नहीं कह सकता कि मेरे कोई भी शत्रु नहीं है। ஒருவேளை உலகத்துல இல்லாமல் இருந்தாலும் கூட பிசாசானவன் கண்ணுக்கு தெரியாத சாத்தான் உங்களுக்கு ஒரு எதிரியா இருக்கிறான். शायद संसार में आपका कोई शत्रु नहीं, लेकिन जो आंखों से नहीं देख सकते वो शैतान आपके विरोधी है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த 23வது அதிகாரம் 2 சாமுவேல் 9வது வசனத்துல, उस दूसरा शमूएल 23 अध्याय उसके 9वें वचन में, 2 சாமுவேல் 23 9வது வசனத்துல, दूसरा शमूएल 23वां अध्याय उसके 9वें वचन में, ஆகையால் அந்த
பெலிஸ்தர்கள் யுத்தம் செய்ய கூடி வரும்போது जब वो फलिस्ती युद्ध करने के लिए आए थे, இஸ்ரவேல் மனுஷர்கள் என்ன செய்தார்கள்? तब सारे इजराइल के पुरुष ने क्या किया? அந்த இடத்தை விட்டு போய் விட்டார்கள். इजरायली पुरुष उस जगह को छोड़कर चले गए थे। பெலிஸ்தர்களை கண்டு பயந்து ஓடி போனார்கள். उन फलिस्ती को देखकर वे सारे लोग डर कर भाग गए थे। எல்லாருமே அந்த ஜனங்களை சந்தித்து எதிர்த்து எல்லாரும் மேற்கொண்டு ஜெயத்தை காண அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் பயந்து அவங்க போனார்கள். वो सारे लोग फलिस्तियों से लड़ नहीं पाए थे, डर के मारे वो सारे पीछे हट गए थे। ஹல்லேலூயா. हालेलुया। 1 சாமுவேல் 17:11 வசனத்துல, पहला शमूएल 17 अध्याय के 11 वचन में भी, 1 சாமுவேல் 17 அதிகாரம் 11 வசனத்துல, पहला शमूएल 17 अध्याय उसके 11 वचन में, அந்த பெலிஸ்தன் அந்த கோலியாத்தை பார்த்து கூட சவுலும் அவனோடு கூட இருக்கிற எல்லா ஜனங்களும் பயந்தார்கள். यहाँ पर वो फलिस्ती गोलियत को देखकर शाऊल और उसके साथ जितने भी लोग थे सारे लोग घबरा कर भाग गए। பெலிஸ்தனை பார்த்து பயந்து மிகவும் கலங்கி பயந்து போனார்கள். उस फलिस्ती को देखकर सारे लोग डर गए थे। ஆனால் எந்த பெலிஸ்தரை கண்டு அவர்கள் பயந்தார்களோ लेकिन जिस फलिस्ती को देखकर वे सारे लोग डर गए थे, அந்த பெலிஸ்தரை யார் கொன்று போட்டான்? उसी फलिस्ती को किसने मारा? சிறு பையனை போல தாவீது அவனை கொன்று போட்டான். एक छोटा बालक के समान दाऊद ने उसे मार डाला। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை வருஷம் என் சத்துருக்களை நான் அழித்து போட முடியும்? कि लोग कह सकते कि मेरे शत्रुओं को भी मैं मार सकता हूँ। அப்படி அவன் தைரியத்தோடு இருந்தாலும் கூட और ऐसे धैर्य के साथ वो था, फिर भी 1 சாமுவேல் 27 அதிகாரம் 1 வசனத்துல पहला शमूएल 27 अध्याय पहला वचन में, பெரிய அந்த பெலிஸ்தன் கோலியாத்தை அவன் கொன்று போட்டாலும் கூட वो बड़े एक बलवंत गोलियत को उसने मारा, फिर भी 27 அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கிறோம் 27 अध्याय उसके पहला वचन में हम पढ़ते हैं, சவுல் ஒரு எதிரியை போல பார்க்கும்போது जब शाऊल एक विरोधी के समान சவுல் उसके என்னை पे आया கொன்று था, போடுவான் என்ற பயத்தினால जब दाऊद ने सोचा कि अब शाऊल उसे मार डालेगा, இந்த தாவீது எங்கே அடைக்கலமை தேடி போகிறான்? अब दाऊद कहाँ पर छिपने गया था? சத்துருக்களிடத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் சத்ரு இடத்தில் அவன் போய் ஒரு அடைக்கலத்தை தேடி போனான். वो अपने शत्रु फलिस्ती देश में एक छुपने के लिए वो गया था। ஹல்லேலூயா. हालेलुया। இதுதான் சாத்தான் பயத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். और यही शैतान हमारे जीवन में डर को लाकर करता है। உங்க வாழ்க்கையில பயம் வந்தா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அவிசுவாசத்தினால அவன் நிரப்ப பார்க்கிறான். आपके जीवन में डर आता है तो उसके द्वारा वो अविश्वास को आपके जीवन में लाता है। எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களோ ஓடி போனார்களோ, जैसे वो इजराइल लोग भाग गए थे, அப்படி अनेक பேர் விசுவாசத்தை விட்டு என்ன செய்கிறார்கள்? ஓடி போய் वैसे விடுகிறார்கள். बहुत से लोग विश्वास को छोड़कर पीछे भाग जाते இனி हैं। விசுவாசித்து என்ன பிரயோஜனம்? वो सोचते इसके बाद विश्वास करते क्या அந்த होगा? சத்துரு இவ்வளவு பலவானா இருக்கான், என் வாழ்க்கையில நான் அவனை எதிர்த்து நிற்க முடியாது. हमारे शत्रु तो इतने बलवंत है, हम उसके विरोध में खड़े नहीं रह सकते। சிலர் சின்ன பிரச்சனையை பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையை பின்வாங்கி போய் விடுகிறார்கள். कुछ लोग छोटे समस्या को देखकर आत्मिक जीवन में पीछे चले जाते சிலர் हैं। சபையை விட்டு விலகி போகிறார்கள். कुछ लोग कलीसिया छोड़कर भाग जाते हैं। சிலர் ஜெபம் இல்லாமல் வாழுகிறார்கள். कुछ लोग बिना प्रार्थना के जीते हैं। ஏன் ஜெபம் இல்லை? क्यों उनके जीवन में प्रार्थना அநேக नहीं? நாட்களை பதில் காணாமல் இருக்கிறதுனால இப்ப ஜெபித்து என்ன பிரயோஜனம் என்ற ஜெபம் இல்லாமல் கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு क्योंकि இருக்கிறார்கள். बहुत दिनों तक उनके प्रार्थना को कोई उत्तर नहीं मिला, इसलिए वो प्रार्थना करना ही छोड़ देते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி நீங்க பார்த்திருக்கீங்களா? சில பேரை क्या आपने ऐसे कुछ लोगों को देखा है? உங்களோட கூட எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். आपके साथ बहुत सारे लोग ने उद्धार पाया உங்களோட होगा। கூட எத்தனையோ பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம். आपके साथ कुछ लोग बपतिस्मा लिए होंगे। நல்ல ஆரம்பித்த அவர்களோ எனக்கு ஒருவேளை பின்வாங்கி போய் விட்டிருக்கலாம். जो अच्छे से आत्मिक जीवन आरंभ किए थे, लेकिन अब वो पीछे हट गए हैं, என்றால் சாத்தானோ இருதயத்துல பயத்தை கொண்டு வருகிறதுனால क्योंकि शैतान उनके मन में एक डर को लाता है। உங்களால வாழ முடியாது என்ற ஒரு பயம், वो ऐसा करेगा कि आप जी नहीं पाएंगे, நீங்க மேற்கொள்ள முடியாது என்ற ஒரு பயம், आप उसका सामना नहीं कर पाएंगे। உங்க நிலைமைகள் மாறாது என்ற ஒரு பயத்தை கொண்டு வருகிறார். वैसे डर को लाएगा कि आप उसका सामना नहीं कर உங்க पाएंगे। வாழ்க்கை இப்படிதான் இருக்கு என்ற ஒரு பயத்தை கொண்டு வருகிறார். वो ऐसे डर को लगेगा कि आपका जीवन हमेशा ऐसा ही रहने वाला உங்க है। எதிரிகள் இவ்வளவு பெரிய எதிரிகள் நீங்க சந்திக்க முடியாத ஒரு பயத்தை கொண்டு வருகிறான். वो ऐसे डर को उत्पन्न करेगा कि आप सोचेंगे कि आप शैतान आपके शत्रुओं को सामना नहीं कर पाएंगे। இந்த ஜனங்களோ ஓடி போய் விட்டார்கள். और यहाँ पर हम पढ़ते हैं जो इजरायली थे वहां से भाग कर चले அங்கே गए थे। ஓடி போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். वहां से वो भाग गए थे। ஏன் ஓடி போனார்கள்? वे लोग क्यों भाग गए थे? ஏன் ஓடி போனார்கள்? वे लोग क्यों भाग गए? அந்த எதிரியை பார்த்து பயந்ததனால ஓடி போனார்கள். शत्रुओं को देखकर डर गए थे, इसलिए वे सारे लोग वहां से भाग गए। திரும்ப சொல்றீங்க, நான் ஒரு நாளும் என் யுத்தத்தை விட்டு ஓடி போக மாட்டேன். कि लोग कह सकते हैं कि मैं कभी भी मेरे युद्ध को छोड़कर भागूंगा नहीं। எத்தனை என் யுத்தத்தை விட்டு நான் ஓடி போகவே कि लोग हाथ उठाकर कह सकते हैं मेरे युद्ध को छोड़कर मैं कभी नहीं भागूंगा। என் யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம் போராட்டங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் கூட நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்கி போக மாட்டேன். मेरे युद्ध चाहे जितना भी बड़ा हो, मैं कभी भी आत्मिक जीवन को छोड़कर जाऊंगा नहीं। எவ்வளவுதான் சாத்தானை பயப்படுத்த பார்த்தாலும் கூட, शैतान चाहे जितना भी मुझे डराने की कोशिश करे, எத்தனைதான் பயத்தை கொண்டு வர பார்த்தாலும் கூட, चाहे जितना भी मुझे डराने की वो कोशिश करे, நிலைமைகள் மோசமாய் மாறினாலும் கூட, चाहे मेरी परिस्थिति और बिगड़ जाए, நான் விசுவாசத்துல உறுதியா நிற்பேன், நான் ஓடி போகவே மாட்டேன். कह सकते हैं कि मैं विश्वास में स्थिर रहूंगा, कभी पीछे मुड़ के नहीं जाऊंगा। சங்கீதம் 56 மூன்றாவது வசனத்துல, भजन संहिता 56 के 3 में, 56 சங்கீதம் மூன்றாவது வசனத்தில் தாவீது சொல்கிறார், भजन संहिता 56 के 3 में दाऊद कहता है, அப்படி பயப்படுகிற நாளிலே நான் உம்மையே நம்புவேன் என்று சொல்கிறார். जिस समय मुझे डर लगेगा मैं तुझ
पर भरोसा रखूंगा। ஜனங்களை நம்ப மாட்டேன், என் கையில இருக்க திறமையை நம்ப மாட்டேன், मैं लोगों पर नहीं और मेरे पास जो वरदान है उसे नहीं, எனக்கு இருக்கிற பலன் உதவியை நம்ப மாட்டேன். मेरे पास जो बल है उस पर नहीं, ஆனா பயம் வரும்போது அப்படிப்பட்ட நாளிலே நான் உம்மையே நம்புவேன். लेकिन जब मैं डरूंगा तब मैं परमेश्वर पर भरोसा रखूंगा। ஹalleluya. हालेलुया। அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே क्योंकि அல்ல. जो परमेश्वर पर भरोसा रखता है वो कभी लज्जित नहीं होते। அவரை நம்பினவர்களுடைய முகத்தை அவர் பிரகாசமாக்குகிற जो தேவன். परमेश्वर पर भरोसा रखता है उसके मुंह को वो प्रकाशित करता है। ஹalleluya. हालेलुया। ஒருவேளை நீங்க அநேக பயத்தோட எனக்கு வந்திருக்கலாம், आज शायद बहुत डर के साथ आप यहाँ पर आए ஆனா होंगे, பயப்பட இந்த நாளிலே கூட அவரை நீங்க நம்புங்க. लेकिन मैं कहता हूँ कि आज भी आप परमेश्वर पर भरोसा रखें, அவர் நம்பிக்கைக்கு உரியவர். क्योंकि वो भरोसे के लायक है। அவர் உங்களுடைய பயத்தை நீக்க முடியும். वो आपके डर को निकाल सकता है, அவருடைய பயத்தை சந்தோஷமா அவர் மாற்ற முடியும். आपके डर को भी वो आनंद में बदल सकता है। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த பயத்தின் நாளிலே நான் உம்மை நம்புகிறேன், और किन लोग कह सकते कि मैं मेरे डर से बढ़कर परमेश्वर पर भरोसा करूंगा, நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். मैं परमेश्वर तुझ पर भरोसा करूंगा। ஹalleluya. हालेलुया। ஆகையால் நான் அசைக்கப்படுவதல்ல. और इसलिए मैं कभी हिलूंगा नहीं। 2 சாமுவேல் 23:9 வசனத்துல, दूसरा शमूएल 23वां अध्याय इसके 9वें वचन में, 2 சாமுவேல் 23:9 வசனத்துல பார்க்கிறோம், दूसरा शमूएल 23वां अध्याय उसके 9वें वचन में पढ़ते हैं, எல்லா ஜனங்கள் ஓடி போனாலும் கூட वहां पर सारे लोग भाग गए थे तो भी, இவனை குறித்து மாத்திரம் பார்க்கணும், இவன் யாரோடு கூட இருந்தான், और ये जो एलियाजर के बारे में पढ़ते हैं वो किसके साथ था? தாவீதோடு அவன் இருந்தான். वो दाऊद के संग था, தாவீதோடு அவன் இருந்தான். वो दाऊद के संग था। எல்லாரும் ஓடி போனார்கள், ஆனால் இவனோ தாவீதை விட்டு விலகி போகவே ये இல்லை. सारे लोग भाग गए थे लेकिन एलियाजर दाऊद के साथ था। அந்த இக்கட்டான சூழ்நிலை கூட தாவீதுக்கு அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். और ऐसे कठिन परिस्थिति में भी वो दाऊद के लिए विश्वास योग्य था। தாவீது அவனை நம்பி ஒருவேளை அந்த படையில இல்லைன்னா ஒரு பராக்கிரமசாலியை போல வைத்திருக்கிறான். दाऊद ने उस पर भरोसा रखते हुए उसे एक शूरवीर बनाया था, அவனோடு கூட ஒரு நம்பிக்கையோடு அவன் வைத்திருக்கலாம். एक भरोसे के साथ दाऊद ने उसे चुना था। ஆனால் எதிரிகள் வரும்போது பிரச்சனை வரும், எல்லாரும் விட்டு போனாலும் கூட இவன் உண்மையுள்ளவனாய் அங்க இருந்தான். लेकिन जब शत्रुओं को देखकर सारे लोग भाग गए थे, ये जो एलियाजर था वो विश्वास योग्य था। தாவீது அவன் மேல் வைத்த அந்த நம்பிக்கைக்கு அவன் பாத்திரவானாய் இருந்தான். दाऊद ने जो भरोसा उस पर रखा उसके लिए वो योग्य था। ஹalleluya. हालेलुया। எத்தனை அப்படிதான் கர்த்தர் கூட நம்மளை நம்பி ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். कि लोग कह सकते हैं कि ऐसे ही भरोसा रखते हुए परमेश्वर ने हमारे जीवन में उद्धार दिया है। எப்படி தாவீது அந்த எலியேசரை நம்பி வைத்தானோ, जैसे दाऊद एलियाजर पर भरोसा रखा था ஒரு பராக்கிரமசாலியை போல ஒரு வீரனை போல அவனுக்காக வைத்தானோ, और एलियाजर को एक शूरवीर के समान उसने रखा था, அப்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பேருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்பி கொடுத்திருக்கிறார். और वैसे ही परमेश्वर ने हम हर एक को आत्मिक जीवन हम पर भरोसा रखते हुए दिया है। எல்லாருக்கும் கிடைக்காத அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் சில பேர் நமக்கு கொடுத்திருக்கிறார். जो बहुत लोगों को नहीं मिला वो ऐसा एक उद्धार परमेश्वर ने हमारे जीवन में दिया है। அதற்காக நம்ம ஏதோ செய்ததனால அவர் கொடுத்தார் அப்படி அல்ல. और हमने कुछ अच्छे काम किए इसलिए नहीं, ஏதோ நம்ம நல்லா இருந்ததனால நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல இருந்ததனால அவர் கொடுத்தார் அப்படி அல்ல. हम कुछ ऊंचे पद में थे इसलिए नहीं। இங்க இருக்க யாராவது சொல்ல முடியும் நான் இப்படி செய்ததனால இப்படி வாழ்ந்ததனால நான் ரட்சிக்கப்பட்டேன்னு? यहाँ पर क्या कोई कह सकता है कि मैंने ये चीज किया, ये काम किया इसलिए मैं उद्धार पाया? கிடைத்த ரட்சிப்பு அது கிருபையினால அல்ல, ஆனால் அந்த கிருபையினால கர்த்தர் கொடுத்தார் ஈவாய். அது लेकिन हमारा जो उद्धार है हमारे कामों के द्वारा नहीं, लेकिन परमेश्वर की दया के कारण है। ஒரு ஈவாய் கொடுத்ததனால ஒரு சும்மா கொடுத்தார் அப்படி ஒரு பெரிய விலையை கொடுத்து அவர் நமக்கு और கொடுத்திருக்கிறார். एक बड़ी कीमत को चुकाकर उसने हमारे जीवन में उद्धार को ஒரு लाया है, கிரயத்தை செலுத்தி அவர் நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். और उस कीमत को चुकाकर उसने हमारे जीवन में उद्धार दिया। எத்தனை சொல்லுங்க என்னை நம்பி கர்த்தர் இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். किन लोग कह सकते हैं कि मुझ पर भरोसा रखते हुए परमेश्वर ने मेरे जीवन में उद्धार लाया, எப்படியாவது இவர்கள் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சியை வாடுவார்கள், ताकि ये लोग अंत तक मेरे लिए गवाही के रूप में खड़े रहेंगे, எப்படியாவது கடைசி வரைக்கும் நாமத்துக்கு மகிமை செலுத்துவர்களாய் இவர்கள் ये लोग வாழுவார்கள். अंत तक मेरे नाम की महिमा करेंगे। ஆனால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால் लेकिन हमें कैसा जीवन जीना எல்லா है? நிலைமையிலும் கர்த்தருக்கு தேவனுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். हर परिस्थिति में हमें परमेश्वर के लिए विश्वास योग्य रहना है। அப்படிப்பட்ட எல்லாரும் ஓடி போனாலும் கூட எல்லாம் அந்த பெரிய சத்துருக்கள் இருந்தாலும் கூட அவன் தாவீதோடு கூட இருக்க முடியும் என்றால், और सारे लोग भाग गए थे फिर भी अगर एलियाजर दाऊद के साथ था तो எத்தனை சொல்லுங்க என் வாழ்க்கையில எண்ணத்தை இழந்து போனாலும் கூட எத்தனை பெரிய பிரச்சனைகளை சந்தித்தாலும் கூட इन लोग कह सकते हैं कि मेरी जीवन में चाहे जितने भी बड़े समस्याओं का मैं सामना कर लूं तो भी நான் கர்த்தரை விட்டு ஒரு நாளும் பிரிய மாட்டேன். मैं परमेश्वर को छोड़कर कभी नहीं जाऊंगा। ஹalleluya. हालेलुया। என் வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும் நான் கர்த்தரோடு கூட தேவனோடு கூட मेरे இருக்க जीवन के போகிறேன். आखिरी श्वास तक मैं परमेश्वर पर भरोसा रखूंगा। हालेलुया। हालेलुया। தேவனுக்காக உண்மையுள்ளவனாய் நான் வாழுவேன். परमेश्वर के लिए एक सच्चा जीवन में எத்தனை जीऊंगा। கருத்து உயர்த்தி சொல்ல முடியும்? कितने लोग हाथ उठाकर कह सकते हैं என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கூட, मेरे जीवन में चाहे जो कुछ भी हो என்ன जाए, போராட்டங்கள் பிரச்சனைகளை நான் சந்தித்தாலும் கூட, चाहे जितने भी समस्याओं का मैं सामना कर लूं, கடைசி மூச்சு வரை நான் கர்த்தருக்காக உண்மையுள்ளவனாய் வாழுவேன். मेरे आखिरी श्वास तक मैं परमेश्वर के लिए एक विश्वास योग्य जीवन जीऊंगा। ஹalleluya. हालेलुया। ரூத் நவோமியை பார்த்து சொல்ல முடியும் என்றால், और रूत ने नवमी को देखकर कहा, நவோமி அவளை மறுபடியும் போக சொன்னா, நீ மறுபடியும் மோவாப் தேசத்துக்கு போ. जब नवमी ने उससे कहा कि तू फिर लौट जा, ஒருபா போனது போல நீ கூட போன்னு சொல்ல उसने कहा जैसे ओरफा गई वैसे तू भी चली जा। அவர் உறுதியா சொன்னார்,
நான் எங்க வருவேன் என்றால் பெத்லெஹேமிலே உன்னோடு கூட வரப்போகிறேன். लेकिन रूत ने कहा कि जहाँ पर तू जाएगी बेथलेहम में, मैं वहां पर तेरे साथ இனி आऊंगी। கட்டாயப்படுத்த வேண்டாம், நான் தீர்மானம் எடுத்தேன், நான் உம்மோடு கூட வரப்போகிறேன். उसने कहा कि मैंने निर्णय ले लिया कि मैं तेरे साथ ही आऊंगी। அவருடைய வாழ்க்கையில ஏற்கனவே கணவனை இழந்தாள். वो पहले से अपने पति को खो दी थी। அந்த பெத்லெஹேம் எப்படி இருக்கும்னு அவளுக்கு தெரியாது. बेथलेहम कैसे होगा वो नहीं जानती थी। பெத்லெஹேம்ல ஜனங்கள் அவங்களை ஏற்றுக்கொள்வாங்க எப்படி இருப்பார்களோ தெரியாது. बेथलेहम में लोग कैसे होंगे वो नहीं जानती थी। ஆனாலும் கூட சொல்கிறார், நான் உம்மோடு கூட இருக்க போகிறேன், நீ உம்முடைய ஜனங்கள் என்னுடைய உம்மிடம் என்னிடம் சொல்ல लेकिन போகிறேன். फिर भी वो कहते कि मैं तेरे संग चलूंगी, तेरे लोग मेरे लोग, तेरा परमेश्वर मेरा परमेश्वर। அப்படி ரூத் சொல்ல முடியும் என்றால், அந்த எலியேசர் இருக்க முடியும் என்றால், எத்தனை பேர் சொல்றீங்க, எந்த நிலைமையிலும் நான் கர்த்தருக்காக உண்மையிலவனா இருப்பேன். अगर रूत ये तो विश्वास योग्य थी और जैसे एलियाजर विश्वास योग्य था, कितने लोग कह सकते कि मैं भी विश्वास योग्य रहूंगा। என் விசுவாசத்தை ரட்சிப்பை, என் சாட்சியை கடைசி வரை நான் காத்துக் கொள்வேன். मेरे उद्धार को, मेरे गवाही को आखिरी तक मैं संभाले रहूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। 23வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 23 10வது வசனத்துல. दूसरा शामिल 23वां अध्याय उसके 10वां वचन में पढ़ते हैं। 2 சாமுவேல் 23:10 வாசிப்போம். இப்போ அவனுக்கு யுத்தம் செய்யணும், ஆனால் அவனுடைய கை எப்படி மாறி போனது? अब उसे युद्ध तो करना था, लेकिन उसका हाथ कैसा हो गया था? கை சலித்து போனது. उसका हाथ थक गया था। சலித்து போன பலவீனமானது. उसका हाथ अब कमजोर हो गया அவனுடைய था। கையில பட்டயம் இருந்தது, அவன் போராடி போராடி பார்க்கிறான், இப்ப நேரமாக அவனுடைய கை சலித்து போனது. उसके हाथ में तलवार था और वो लड़ने की कोशिश कर रहा था, लेकिन अब उसका हाथ कमजोर हो गया இவனுக்கு था। ஒரு வாஞ்சை, எப்படியாவது போராடி ஒரு வெற்றியை காண வேண்டும். उसकी मन की इच्छा थी कि वो कैसे भी लड़कर एक विजय को प्राप्त कर எப்படியாவது ले, சத்துருக்களை மேற்கொள்ள வேண்டும் ஒரு வாஞ்சை. और उसकी मन की इच्छा थी कि वो शत्रुओं पर प्रबल हो ஆனால் जाए। இப்ப கைகள் எப்படி ஆனது என்றால், கை சலித்து போனது. लेकिन अब उसके हाथ कमजोर हो गए थे। அக்க பக்கத்துல பார்க்கிறான், யாராவது உதவிக்காக இருக்கிறார்கள், ஆனால் யாருமே இல்ல. वो आजू बाजू देख रहा था कि कोई मदद के लिए है, लेकिन वहां पर कोई नहीं था। அப்படிப்பட்ட நிலைமையில ஜனங்களால எல்லா நிலைமையில அவன் கைவிடப்பட்ட போல அவன் காணப்பட்டான். और हर परिस्थिति में हर चारों ओर से लोगों ने उसे छोड़ दिया था। ஹல்லேலூயா. हालेलुया। உங்க சில போராட்டங்கள்ல உங்களோடு கூட சில ஜனங்கள் இருப்பார்கள். आपके कुछ युद्ध में शायद लोग आपके साथ हो सकते हैं, ஆனால் சில யுத்தத்துல சில போராட்டங்களை நீங்க தனியாக என்ன செய்யணும் என்றால் அதை சந்திக்க வேண்டியதா இருக்கும். लेकिन कुछ युद्ध का सामना आपको अकेले करना होगा। ஹல்லேலூயா. हालेलुया। அவள போன வருஷத்துல கண்ட அந்த போராட்டத்துல சில ஜனங்கள் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கலாம். शायद पिछले वर्ष में जो युद्ध का आपने सामना किया, कुछ लोग आपके साथ थे, சில ஜனங்கள் உதவி செய்திருக்கலாம். कुछ लोगों ने आपकी मदद की होगी। ஆனா சில போராட்டங்கள்ல எல்லாருமே கைவிடப்பட்ட நிலைமையில நீங்க காணப்படலாம். लेकिन कुछ ऐसे युद्ध होंगे जब सारे लोगों ने आपको छोड़ दिया हो। ஒருவேளை இன்னைக்கு கூட உங்களுடைய நிலைமை அப்படி காணப்படலாம். शायद आप भी आज भी आपकी परिस्थिति ऐसे हो सकती எந்த है। ஜனங்களை நீங்க நம்பி இருந்தீங்களோ जिन लोगों पर आपने भरोसा रखा था, அவர்கள் எல்லாரும் கைவிட்டு உங்களை விட்டு போய்விட்டு वो இருக்கலாம். सारे लोग आपको छोड़कर चले गए நீங்க हो। நம்பின ஜனங்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். आप जिस लोगों पर भरोसा रखे थे, वो सारे लोग आपको छोड़कर गए, நம்பின காரியங்களை கையை விட்டு போயிருக்கலாம். और जो चीजों पर विश्वास के सब छोड़कर गए होंगे। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு உங்க யுத்தத்துல நீங்க தனியாக இருக்கலாம். आज उस युद्ध में आप शायद अकेले हो सकते हैं, திரும்ப சொல்றீங்க, அந்த எலியேசரை போல நான் தனியாக கூட அந்த யுத்தத்தை செய்வேன். लेकिन लोग कहते हैं कि एलियाजर के समान मैं अकेले उस युद्ध को लड़ूंगा। யாத்ராகமம் 17வது அதிகாரம் 12வது வசனத்துல, निर्गमन 17 अध्याय के 12 वचन में, யாத்ராகமம் 17வது அதிகாரம் 12வது வசனத்துல, निर्गमन 17 अध्याय उसके 12 ஒரு वचन நாள் में, மோசேயுடைய கைகள் கும்பிட்டுவிட்ட நிலைமை வந்தது. और एक दिन मूसा का हाथ भी कमजोर हो गया था। எப்படி இவனுடைய நிலைமை இருந்ததோ அப்படி மோசே நிலைமை நாம் பார்க்கிறோம். जैसे एलियाजर के एक परिस्थिति थी, वैसे मूसा का भी हम देखते हैं। மோசே கை மேல வைக்க வைக்க ஜனங்கள் அங்க கீழே ஒரு வெற்றியை காணுகிறார்கள். और जब मूसा का हाथ ऊपर था, तब लोग विजय प्राप्त कर रहे थे। அவர்கள் அந்த சத்ரு அமலேக்கியர் மேல ஒரு ஜெயத்தை காணுகிறார்கள். वे सारे लोग अमलेक के शत्रु पर प्रबल हो रहे थे। ஆனால் கையோ கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க இறங்க என்ன நடந்தது? लेकिन जब मूसा का हाथ नीचे आ रहा था, சத்ருகள் அவர்களை மேற்கொள்வது போல பலவான்களை காணப்பட்டார்கள். तब शत्रु उन पर प्रबल हो रहे थे। ஆனால் இவன் மறுபடியும் கை தூக்க தூக்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொள்வது போல இருந்தது. और फिर जब मूसा अपने हाथों को उठा रहा था, तब इजराइल लोग प्रबल हो रहे थे। 12வது வசனத்துல பார்க்கிறோம், மோசேயின் கைகள் இப்ப அசண்டு போயிட்டு 12 वचन में पढ़ते कि अब मूसा का हाथ कमजोर हो गया था, பலவீனம் ஆயிற்று. उसका हाथ अब कमजोर हो गया था। அவனுக்கு விருப்பம் எப்படியாவது ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், ஆகியால் கரத்தை உயர்த்தி வைக்கணும் என்ற ஒரு வாஞ்சை. उसने सोचा कि अब लोगों को मैं छुड़ाऊंगा, इसलिए अपने हाथों को ऊपर करना चाहा था। ஆனால் மோசேயால அந்த கரத்தை உயர்த்தி அப்படி வைக்க முடியவில்லை. लेकिन अब अपने हाथ को उठा नहीं पा रहा था। ஹல்லேலூயா. हालेलुया। எப்படி எலியேசருக்கு ஒரு வாஞ்சை இருந்ததோ அப்படி மோசேக்கும் வாஞ்சை இருந்தது. और जैसे एलियाजर के मन की इच्छा थी, वैसे मूसा का भी था। எப்படி எலியேசருடைய கை பலவீனமானதோ அப்படி மோசேயின் கையும் பலவீனமானது. जैसे एलियाजर का हाथ कमजोर हो गया था, वैसे मूसा का हाथ कमजोर हो गया था।
ஆனா இங்க மோசேக்காக ரெண்டு பேர் உதவி செய்ய வந்தார்கள். लेकिन यहाँ पर मूसा के लिए दो लोग मदद के लिए आए ரெண்டு थे। பேர் யார் பார்க்கிறோம்? वो दो लोग कौन थे? ஆரோனும் ஊரும் உதவி செய்ய அவருக்காக முன் वो வந்தார்கள். हारून और हूर उसकी मदद के लिए आए थे। எப்படி உதவி செய்தார்கள்? वे लोग कैसे मदद किए? எப்படி உதவி செய்தார்கள்? वे लोग कैसे मदद किए? ஒரு கையை பிடித்து தாங்கினார்கள். और वो एक दूसरे दोनों हाथों को पकड़कर उसकी मदद किए। ஒரு நீங்க மோச இடத்துல இருந்திருப்பீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? अगर आप मूसा की जगह पर होते तो आपको कैसे लगता? 10 நிமிஷமா கையை தூக்க பார்க்க பலனே இல்ல, அப்படி கையை மாறி போனது. शायद 10 मिनट आप अपने हाथों को उठाकर रखे और आपका हाथ बहुत कमजोर हो चुका है। உங்களுக்கு ஒரு வாஞ்சி எப்படியாவது என் கை மேலே இருக்கணும், ஜனங்கள் விடுதலை காணுவார்கள், வெற்றி காணுவார்கள். और आपको लग रहा है कि आप अपने हाथों को ऊंचा उठाएंगे तब लोगों को एक विजय मिलेगी। ஆனால் ரெண்டு பேர் வந்து உங்க கையை தாங்கி பிடிப்பார்கள், எவ்வளவு உங்களுக்கு நிம்மதி, நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கும். उसी समय अगर दो लोग आकर आपके हाथों को उठाए तो कितना एक आराम आपको मिलेगा। அப்படி அந்த நாளிலே மோசேக்கு உதவி செய்ய அவர்கள் முன் வந்தார்கள். तो वैसे उस दिन में मूसा की मदद के लिए वो दो लोग आए थे। அது மாத்திரமில்ல, என்ன பார்க்கிறோம் என்றால் ஒரு கல்லை கூட எடுத்து வந்தார்கள். और उतना ही नहीं, वे लोग एक पत्थर लेकर आए அதுல கீழே வைத்து அதின் மேல என்ன செய்தான்? அந்த மோசே உட்கார்ந்தார். और उस पत्थर को नीचे रखे और उस पर मूसा को बिठाए थे। இன்று கரத்தை உயர்த்தினவர் இப்ப என்ன செய்கிறார் என்றால் உட்கார்ந்து ரெண்டு பேர் தாங்கி அவரை பிடிக்கிறார். और पहले वो खड़े रहकर अपने हाथ को उठा रहा था, लेकिन वो बैठकर अब उसकी मदद करने लगे। ஆனால் எலியாசருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பார்க்க முடியவில்லை. लेकिन एलियाजर के जीवन में ऐसे अनुभव को हम नहीं देखते। அவன் தேடி பார்க்கிறான், ஜனங்கள் இல்லாமல் இருந்தார்கள். वो यहाँ ढूंढ रहा था लेकिन कोई लोग उसके लिए नहीं थे। உதவிக்காக யாருமே இல்லாமல் उसकी இருந்தார்கள். मदद के लिए वहां पर कोई भी नहीं था। அவனுக்கு வாஞ்சை ஒரு வெற்றியை காணும், எப்படியாவது மேற்கொள்ள வேண்டும். वो उसकी मन की इच्छा थी कि कैसे भी विजय को प्राप्त करे। ஆனால் தனிமையில கைவிடப்பட்ட நிலைமையில அவன் காணப்பட்டான். लेकिन वहां पर अकेलेपन में सारे लोगों ने उसे छोड़ दिया था। கைகளோ பலவீனமானது और उसके हाथ भी अब कमजोर हो गए थे। ஹல்லேலூயா, हालेलुया। எத்தனை சொன்னீங்க அப்படிதான் ஒருவேளை உங்க நிலைமை கூட எனக்கு காணப்படலாம். इन लोग कह सकते शायद आज मेरा परिस्थिति भी ऐसा ही है। எல்லாம் நிலைமை எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில सारे लोगों ने आपको छोड़ दिया हो। யாரும் உங்களுக்காக உதவி செய்ய முன் வர மாட்டார்கள். आपकी मदद के लिए भी शायद कोई नहीं है। இல்ல எல்லா பக்கத்துல இந்த ஜனங்கள் ஓடி போய் விட்டிருக்கலாம். हर तरफ से लोग भाग गए हो। ஒரு பக்கம் இவனுக்கு சரீர பலவீனம் இப்ப, और एक तरफ तो अब उसके हाथ कमजोर हो गए थे, அவனால கை தூக்க முடியவில்லை. अपने हाथ को उठा नहीं पा रहा था। ஜனங்கள் விட்டு ஓடி போனார்கள். दूसरी तरफ लोगों ने उसे छोड़ दिया था அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் போனான். और उसकी मदद के लिए अब कोई नहीं था। ஹல்லேலூயா, हालेलुया। நெகேமியா 9:9 அந்த மாதிரி நிலைமையில தான் இந்த நெகேமியா செய்த ஜெபம். और नेहमिया 6 अध्याय के 9वें वचन में ऐसी एक परिस्थिति में नेहमिया ने प्रार्थना किया। தேவனே நீர் என் கைகள் என்ன செய்யும்? திடப்படுத்தும். उसने कहा परमेश्वर तू मेरे हाथों को बलवंत कर, என் கைகளை நீர் திடப்படுத்தும். तू मेरे हाथों को बल दे। என் கைகளில பலன் இல்லாத நீங்க என் கைகளை பலப்படுத்தும். उसने कहा मेरे हाथों में अब बल नहीं, लेकिन परमेश्वर तू मेरे हाथों को बलवंत कर। ஹல்லேலூயா, हालेलुया। எத்தனை சொல்லுங்க, என் பலவீன நேரத்துல நான் கர்த்தரை பலத்துக்காக நான் கூப்பிடுவேன். कि लोग कह सकते कि मेरे कमजोरी में मैं परमेश्वर को मदद के लिए पुकारूंगा। கருத்தை வைத்து சொல்ல முடியுமா? என் கைகளை நீர் திடப்படுத்தும், பலப்படுத்தும். अपने हाथों को उठा के परमेश्वर मेरे हाथों को तो मजबूत कर, என் யுத்தத்தை செய்ய என்னை பலப்படுத்தும். मेरे युद्ध को लड़ने के लिए परमेश्वर मुझे सामर्थ्य दे, ஒரு வெற்றியை காண என்னை பலப்படுத்தும். विजय प्राप्त करने के लिए परमेश्वर मुझे बल दे। ஹல்லேலூயா, हालेलुया। ஒருவேளை இன்னைக்கு உங்க கரத்தை தாங்க யாருமே இல்லாமல் இருக்கலாம். शायद आज भी आपके हाथों को पकड़ने के लिए कोई ना हो, ஆனால் நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். लेकिन आप एक बात समझिए, ஒருவேளை மனிதர்கள் உங்களுடைய கரத்தை பிடிக்க இல்லாமல் போகலாம். चाहे मनुष्य आपके हाथ पकड़े या नहीं, ஆனால் ஒருவர் உங்க கரத்தை பிடிக்க எனக்கு இருக்கிறார். लेकिन कोई तो एक है जो आपके हाथों को पकड़ता है। எசேயா 41 அதிகாரம் 13 வசனத்தை, यशायाह 41 अध्याय उसके 13 वचन में, எசேயா 41 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. यशायाह 41 अध्याय उसके 13 वचन को पढ़िए। தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அவர் சொல்றார், நான் உன் வலது கரத்தை என்ன செய்கிறேன்? பிடிக்கிறேன். परमेश्वर कहता है कि मैं तेरे दाहिने हाथ को पकड़ूंगा। இன்னைக்கு மோசேக்காக எப்படி ஆரோனும் ஊர் இருந்தாங்க, உங்களுக்கு ஜனங்கள் இல்லாம இருக்கலாம். और वहां पर मूसा के लिए हारून और हूर तेरे, आज आपके लिए शायद कोई मनुष्य ना हो, கர்த்தர் சொல்றார், ஜனங்கள் இல்லாட்டிலும் நான் உங்களுக்காக கரத்தை பிடிக்க நான் இருக்கிறேன். लेकिन परमेश्वर कहता है चाहे कोई भी नहीं हो, लेकिन मैं तेरे दाहिने हाथ को அவர்கள் पकड़ूंगा। பிடிக்கிறதை பார்க்கலாம், கர்த்தர் பிடிப்பார் என்றார். अगर लोगों से बढ़कर जब परमेश्वर हमारे हाथों को ஒரு पकड़ता है, பெரிய வெற்றியை காண செய்வார். तब एक बड़े विजय को अपने जीवन में देखेंगे। हालेलुया। கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ताली बजाते परमेश्वर को धन्यवाद என் दें। கரத்தை பிடிக்கிறவர், और मेरे हाथों को पकड़ने वाले, என் கரத்தை தாங்குகிறவர், तो मेरे हाथों को थामता है, என் அசந்து போன அந்த கைகளை பலப்படுத்துகிற தேவன், मेरे हिलने वाले इस हाथों को तो बलवंत கை कर रहा சலித்து है, போன கைகளை பலப்படுத்துகிற தேவன். मेरे हाथों को बलवंत कर रहा है। உமக்கு धन्यवाद நன்றி நன்றி நன்றி. धन्यवाद प्रभु। ஹalleluya, thank you Hallelujah. Jesus. அவர் சொல்றார், ஆகையால் நான் பிடித்ததனால, और वो कहता है क्योंकि मैंने आप पकड़ लिया है, நான் பிடிக்கிறேன், நீங்க என்ன செய்யாதீங்க, क्योंकि मैंने तुम्हारे हाथों को पकड़ लिया, इसलिए என்ன आपको क्या नहीं செய்யாதே करना है, என்றார், பயப்படாதே. आप डरो मत। ஹalleluya. हालेलुया।
எத்தனை பேர் நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். किन लोग कह सकते हैं कि मैं नहीं डरूंगा। ஒரு நீங்க நினைக்கல யார் எனக்கு உதவி செய்வார் என்று. आप शायद सोच रहे होंगे कि मेरी मदद के लिए कौन है யார் எனக்கு தாங்குவார், யார் எனக்கு சப்போர்ட்டுக்காக இருப்பாங்க. और मेरी मदद के लिए कौन है। எலியாசர் போல ஜனங்கள் விட்டு போயிருக்கலாம், एलियाजर के समान शायद लोग आपको छोड़कर चले गए हो, கை சலித்து போயிருக்கலாம். आपके हाथ कमजोर हो गए हो, ஆனால் கர்த்தர் பிடிக்கும் போது சொல்கிறார் நீங்க இனி பயப்பட வேண்டாம். लेकिन परमेश्वर आप कहता है कि मैं तेरे दाहिने हाथ को पकड़ा तो इसलिए तू मत डर। நிலைமை எப்படியா இருந்தாலும் கூட அந்த நிலைமையில பயப்பட வேண்டாம். चाहे परिस्थिति कैसी भी हो लेकिन उस परिस्थिति में आप डरे नहीं। உங்க நிலைமை எனக்கு எப்படி இருக்கிறதோ அதுல நீங்க பயப்பட வேண்டாம். आज आपकी परिस्थिति चाहे जैसे भी हो आपको डरने की जरूरत नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை இன்னைக்கு உங்க நிலைமை அந்த எலியாசருடைய நிலைமை பார்க்கலாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். आज आपकी परिस्थिति एलियासर से कुछ अलग हो सकता है। அவர் சொல்றார் நான் உன் வலது கை பிடிக்கிறதுனால நீங்க பயப்பட வேண்டாம். परमेश्वर कहता है क्योंकि मैंने तुम्हारे दाहिने हाथ को पकड़ा इसलिए आप डरो मत। இருக்கிறாரோ இல்லையோ நான் உனக்கு துணையா இருக்கிறேன். चाहे कोई आपके साथ हो या नहीं लेकिन मैं तेरे साथ हूं। हालेलुया। கரத்தை உயர்த்தி எனக்கு துணை இருக்கிற தேவனே உமக்கு நன்றி. हाथ उठा के परमेश्वर तू मेरे साथ है इसलिए धन्यवाद। சொல்லுங்க நான் பயப்பட மாட்டேன். कहूं मैं डरूंगा नहीं। சத்தமா விசுவாசி நான் பயப்பட மாட்டேன். विश्वास के साथ मैं डरूंगा नहीं। சாத்தான் எவ்வளவு தான் பயப்படுத்தினாலும் கூட நான் शैतान चाहे जितना भी डराने की कोशिश करे मैं डरूंगा नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। பக்கத்துல கரத்தை உயர்த்தி சொல்லுங்க बाजू में हाथ देकर कहिए பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க வலது கரத்தை பிடித்து உங்களுக்கு துணையா मत இருக்கிறார். डरो परमेश्वर आपके दाहिने हाथ को पकड़ता है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப வந்தபோது ஒருவேளை பயத்தோட வந்திருக்கலாம், यहाँ पर जब आए शायद डर के साथ आप आए होंगे, ஆனா போகும்போது எப்படி போகணும், लेकिन जब आप लौटते तो आप कैसे लौटेंगे? எப்படி போகணும்? आपको कैसे लौटना है? பயம் இல்லாமல் போக வேண்டும். बिना किसी डर के आपको लौटना है। நிலைமை மாறினதுனால அல்ல, आपकी परिस्थिति बदल गई इसलिए नहीं, அவர் உங்களோடு கூட கரத்தை பிடிக்கிறார் என்ற அந்த தைரியத்தோட போக क्योंकि வேண்டும். परमेश्वर ने आपके हाथों को पकड़ लिया इसलिए आपको नहीं जाना ஆகிய है, நிலைமை மாறும். इसलिए आपकी परिस्थिति बदलेगी। ஹல்லேலூயா. हालेलुया। 23:10 வசனத்துல வாசிக்கிறோம். और 23 अध्याय के 10वें वचन में पढ़ते हैं, பாருங்க இவனுக்கு விருப்பம் வாஞ்சை இருக்கிறது, கை சலித்தாலும் கூட அவன் அந்த பட்டயத்தை கீழே விடவில்லை. और अब उसके हाथ कमजोर हो गए लेकिन फिर भी उस तलवार को उसने नीचे नहीं फेंका। சில பேருக்கு கொஞ்சம் வலித்தாலே என்ன செய்வாங்க, எல்லாம் விட்டு அப்படி முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. कुछ लोग अगर थोड़ा सा भी अगर हाथ दर्द लेने लगता है तो वो सब कुछ छोड़ देते हैं। ஆனா இவனோ அவனுக்கு முடியாமல் இருக்கும்போது கை சலித்து போனாலும் கூட அந்த பட்டயத்தை விட அவனுக்கு விருப்பம் இல்ல. लेकिन इसका हाथ अब कमजोर हो गया था फिर भी उस तलवार को उसने नहीं छोड़ा। அவனுக்கு பலத்துக்கு மிகுதி அவன் முயற்சி எடுத்து அவன் அந்த பட்டயத்தை இறுக்கி பிடிக்கிறான். उसके सामर्थ्य से ज्यादा वो कोशिश कर रहा था उस तलवार को पकड़ने की। ஹல்லேலூயா. हालेलुया। 100% பார்க்கலாம் இன்னும் அதிகமாக அவன் முயற்சி எடுக்கிறான். 100% से अधिक सामर्थ्य से वो उस तलवार को पकड़ने की कोशिश कर रहा था। தனியாக தான் இருக்கிறேன், वो सोचा मैं तो अब अकेले ही हूँ, பெலிஸ்தர்கள் பெரிய சேனையா தான் இருக்கிறார்கள், पलिस्तीन तो बड़े सेना की तरह है, ஆனால் எப்படியாவது இன்னும் கொஞ்சம் போராட வேண்டும். लेकिन मुझे और संघर्ष करना होगा। இந்த பட்டயத்தை விடக்கூடாது. इस तलवार को मैं नहीं छोड़ूंगा எப்படியாவது இன்னும் என்னால முடியால நான் போராடி பார்ப்பேன். और मेरे से नहीं होगा तो भी मैं लड़कर देखूंगा। அப்படி வாஞ்சோடு போராடும் போது அவன் கை எப்படி மாறினது, और ऐसे बड़े चाहत के साथ वो लड़ा तब उसका हाथ कैसे हो गया? பட்டயத்தோடு கூட அந்த கை ஒட்டி போனது. उसका हाथ उस तलवार के साथ चिपट गया था। அப்ப யோசித்து பாருங்க எப்படி ஒரு வைராக்கியத்தோட வாஞ்சோடு அவன் இருந்திருப்பான். तो आप सोचे कितना एक चाहत के साथ वहां पर था। இந்த யுத்தத்தை விட்டு நான் ஓடி போக மாட்டேன், उसने उस युद्ध को छोड़कर नहीं இந்த गया, யுத்தத்துல ஜெயம் காணாமல் நான் போக மாட்டேன். उस युद्ध को छोड़कर विजय प्राप्त किए बिना मैं नहीं கை जाऊंगा। சலித்து போனதுதான், उसके हाथ तो कमजोर हो गए थे, ஜனங்கள் உதவிக்காக இல்லதான், लोग उसकी मदद के लिए नहीं थे, ஆனாலும் கூட நான் போராடுவேன். लेकिन फिर भी मैं लड़ूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை சொல்றீங்க ஆனாலும் கூட நான் போராடுவேன். कितने लोग कह सकते हैं कि मैं फिर भी संघर्ष என் करूंगा, பலத்துக்கு மேல நான் வைத்திருக்க அந்த சிச்சுவேஷனுக்கு மேல நான் போராடுவேன். मेरे सामर्थ्य से बढ़कर मेरे परिस्थिति बढ़कर मैं लड़ूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ இருதயத்தை என்ன செய்யணும் என்றால் இன்னும் பக்குவப்படுத்தி பலப்படுத்த வேண்டும். तो आपके मन को आपको और तैयार करना है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை சொல்றீங்க நான் இன்னும் அதிகமாய் போராடுவேன். कितने लोग कह सकते हैं मैं और लड़ूंगा। சில நேரம் பாருங்க நீங்க 1 கிலோமீட்டர் நடக்கணும்னு யோசிப்பீங்க என்றால் நீங்க யோசித்து கொண்டு அதை குறித்து சிந்திப்பீர்கள் என்றால் कुछ समय अगर आप 1 किलोमीटर चलना है ये सोचकर आप चलते हैं, நீங்க அந்த 1 கிலோமீட்டர் போகும்போது और जब आप वो 1 किलोमीटर चलते हैं 1/2 கிலோமீட்டர் போகும்போது உங்க மனதுல அந்த பாடியில எல்லாம் ஒரு எப்படி ஃபீலிங் இருக்கும், तो आधा किलोमीटर जब आप चल लेते हैं तो आपके मन में एक सोच आती है 1/2 கிலோ தாண்டிட்டு இன்னும் 1/2 கிலோ எப்படியாவது என்ன செய்யணும் 1 கிலோ நான் போய் சேர வேண்டும். और अब आधा किलोमीटर में चल गया, अब और आधा किलोमीटर ही मुझे चलना है। அப்போ 1 கிலோமீட்டர் போன உடனே ரொம்ப ஒரு பெரிய பலவீனம் போல உங்களுக்கு காணப்படும். और जब 1 किलोमीटर आप चल लेते हैं तब आपकी कमजोरी का आप सामना करने लगते அதுக்கு हैं, பிறகு யாராவது கொஞ்சம் நடக்க சொன்னா உங்களால அதை நீங்க நடக்க முடியாது. और उसके बाद कोई आपसे कहते हैं कि और आपको चलना होगा तो आप चल नहीं पाते। ஆனால் அதே நீங்க நடக்கும்போது 2 கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைப்பீர்கள் என்றால், लेकिन उसी समय जब आप सोचते हैं कि अब मुझे 2 किलोमीटर चलना है, 1 கிலோமீட்டர் நடக்க முடியுமா, நடக்க முடியாதா? तो क्या आप 1.5 किलोमीटर चल सकते हैं
या नहीं, என்றால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீங்க யோசிப்பீங்க நான் 2 கிலோ எப்படியாவது என்ன செய்ய வேண்டும் நடந்து ஆகணும். क्योंकि आप पहले से सोच लेते कि मुझे 2 किलोमीटर चलना ही है। ஆகையால் நீங்க உங்களுடைய பலவீனத்தை என்ன செய்ய வேண்டாம், நீங்க கவனிக்க வேண்டாம். तो इसलिए आपके कमजोरी पर आप ध्यान न लगाएं, நீங்க ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டாம். आप एक सीमा को ना रखें। என்னால இவ்வளவுதான் முடியும் என்று இதற்கு மேல நம்ம செய்ய மாட்டேன் அப்படியே आप ये ना सोचे कि मुझसे इतना ही होगा, इसके बाद नहीं होगा, இப்படிப்பட்ட நிலைமையை பார்க்கலாம் நான் இன்னும் அதிகமாக செய்ய முடியாது. और इस परिस्थिति बढ़कर मैं और कुछ नहीं कर पाऊंगा। அவன் அப்படி சொல்ல முடியும், அவன் அப்படி சொல்லணும்னா எப்போயும் அந்த பட்டயத்தை என்ன செய்திருக்கலாம், விட்டிருக்கலாம். अगर एलियाजर को ऐसा कहना था तो कब का वो तलवार को छोड़ देता था, ஆனால் எப்படியாவது அந்த பட்டயத்தை பிடித்து ஒரு வெற்றியை காணணும் என்று लेकिन उसके मन में था कि वो कैसे भी उस तलवार को पकड़े रहे। அவன் போராடி இன்னும் அதிகம் இன்னும் கொஞ்சம் போராடும் என்று அவன் வாஞ்சையோடு இருந்தான். वो एक चाहत के साथ था कि वो और भी संघर्ष करे और थोड़ा देर लड़े। हालेलुया, हालेलुया। எதை சொல்றீங்க, பெரிய வெற்றிக்காக நான் ஒரு பெரிய போராட்டத்தை போராடுவேன். लोग कह सकते हैं मेरे बड़ी विजय के लिए मैं और संघर्ष करूंगा। हालेलुया, हालेलुया। நாம் பார்க்கிறோம் அந்த வசனத்துல தொடர்ந்து வாசிக்கும் 10வது வசனத்துல उस 10वें वचन में हम पढ़ते हैं, அவனுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தார் அந்த நாளிலே, परमेश्वर ने उस दिन में उसे क्या दिया, பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். परमेश्वर ने एक बड़ी विजय उसे दे दी। அப்ப பெரிய வெற்றினா என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும், போராட तो வேண்டும். अगर बड़ी विजय प्राप्त करना है तो और आपको संघर्ष और लड़ना है। கை சலித்த போனதே அவன் அந்த பட்டயத்தை விட்டுப்பான் என்றால், अगर उसका हाथ जब कमजोर हो गया था तब अपने तलवार को उसने छोड़ दिया होता तो அந்த நாளிலே பெரிய வெற்றியை கண்டிருக்க மாட்டான். उस दिन में एक बड़ी विजय को वो प्राप्त नहीं किया होगा। ஆனால் வெற்றியோ மிகவும் சமீபமா இருந்தது. लेकिन अब वो जो विजय बहुत ही नजदीक था, அந்த கை பட்டயத்தினால் அது கொஞ்சம் போராடினால கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். और अपने तलवार से थोड़ा और वो लड़ा और परमेश्वर ने एक बड़ी विजय दे दी। இந்த வருஷத்துல தீர்மானம் எடுங்க, நான் இன்னும் அதிகமாய் போராட பார்க்கிறேன். तो आज एक निर्णय लो कि मैं और संघर्ष करूंगा। நீங்க ஒரு காரியத்தை இப்படி தீர்மானிக்க கூடாது. और आप चीजों पर सीमा ना लगाएं। என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படி நீங்க சொல்லக்கூடாது. आप ये ना सोचे कि मुझसे इतना ही होगा, என் பிரச்சனை இவ்வளவு இருந்தா அதுக்கு மேல என்னால முடியாது, मेरे समस्या इतने तो उससे ज्यादा मैं नहीं कर அதை पाऊंगा। பார்க்கலாம் நீங்க கொஞ்சம் ஜெபத்துல இல்ல கொஞ்சம் விசுவாசத்துல போராடுவீர்கள் என்றால், लेकिन उससे भी बढ़कर जब आप प्रार्थना में संघर्ष करेंगे, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாட்களில் பெரிய வெற்றியை தர போகிறார். परमेश्वर आने वाले दिनों में एक बड़ी विजय आपको देगा। हालेलुया, हालेलुया। உங்க வெற்றியோ மிகவும் சமீபமா இருக்கிறது. आपकी विजय जो है बहुत ही निकट है। ஆனால் சாத்தான் எதிர்பார்க்கிறான் நீங்க இந்த கை சலித்து போகும்போது என்ன செய்யணும், அந்த பட்டயத்தை விட்டுறணும். लेकिन शैतान चाहता है कि जब आपके हाथ कमजोर हो जाते तब उस तलवार को आप छोड़ दें। கை சலித்த போது பின்வாங்கி போகணும். जब हाथ कमजोर हो तो आप पीछे हट கை जाएं। சலித்த போது ஜெபத்தை விட்டு விடணும். जब हाथ कमजोर हो तो आप प्रार्थना को छोड़ दें। ஆனா நீங்க இன்னும் கொஞ்சம் को देगा। ஒருவேளை ஜனவரியில போராடுகின்றால் பிப்ரவரியில ஒரு பெரிய வெற்றி வைத்திருக்கலாம். यदि आप जनवरी में संघर्ष करें तो फरवरी में परमेश्वर एक बड़ी विजय को देगा। நான் போராடி ஒரு பெரிய வெற்றியை காண போகிறேன். कि लोग कह सकते हैं कि मैं लड़कर एक बड़ी विजय को प्राप्त करूंगा। हालेलुया, हालेलुया। யாக்கோபு ஒரு ராத்திரி முழுவதும் என்ன செய்தான், அவன் போராடினான். याकूब पूरी रात संघर्ष किया था மல்யுத்தத்தை போல தேவனிடத்தில் அவன் போராடி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். और परमेश्वर से पूरी रात लड़कर एक विजय को उसने प्राप्त நாம் किया। கூட பெரிய வெற்றியை காணணும் என்றால் பெரிய போராட்டத்தை போராட आज हमें भी வேண்டும். एक बड़ी विजय को प्राप्त करें तो हमें और संघर्ष करना जरूरी है। உங்களுக்கு இன்னைக்கு பார்க்கிற பிரச்சனைகளை ரொம்ப தலைக்கு மேல உயர்த்தி நீங்க பார்க்க வேண்டாம். और आज की समस्या को आप बहुत ज्यादा ना सोचें। எரேமியா 12:5 அப்படிதான் பார்க்கிறோம். और यिर्मयाह 12 अध्याय के 5वें वचन में पढ़ते हैं। எரேமியா 12:5 வசனத்துல यिर्मयाह 12 अध्याय इसके 5वें वचन में இவன் இந்த எரேமியா தேவனிடத்தில் சில காரியங்களை வைக்கிறான். यिर्मयाह परमेश्वर के में कुछ चीजों को रखता எல்லா है। ஜனங்களும் அக்கிரமக்காரர்கள் நல்ல சுகமா இருக்கிறார்கள். वो कहता है कि सारे जो अधर्मी वो अच्छे से है। அவர்கள் நல்ல வாழ்க்கையான என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது, वो सारे लोग अच्छा जीवन जी रहे हैं, लेकिन मेरे जीवन में इतनी समस्याओं का मैं सामना क्यों करूं? இது எல்லாம் ஒரு குறைவே போல இப்படிப்பட்ட காரியங்களை ஒரு முறுப்பன் போல அவன் சொல்கிறான். तो इतने बातों को वहां पर वो कहता है कुड़कुड़ाते हुए। கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், लेकिन 5वें वचन में परमेश्वर से देखकर कहता है, இப்போ எப்படி சோர்ந்து போவே என்றால், अगर तू अभी तो इतनी बातों को कहता है இன்னும் பெரிய பெரிய பிரச்சனையை காணுவே என்றால் எப்படி இருப்பாய்? तो जब बड़े समस्याओं का सामना करेगा तो तुम क्या करेगा? காலாட்களோடு ஓடும்போது அவர்களை இலக்க பண்ணினார்கள் என்றால், और अगर प्यादों के साथ दौड़कर थक गया है तो நீ நடக்க யுத்தம் செய்ய முடியாமல் போவாய் என்றால், तू अब चलकर ही युद्ध नहीं कर पा रहा है குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? तो तू घोड़ों के संग कैसे भागेगा? ஹல்லேலூயா, हालेलुया। அவனுக்கு அந்த நாள் பார்க்கிற பிரச்சனை ரொம்ப தலைக்கு மேல போல காணப்பட்டது. तो यिर्मयाह को उन दिनों का समस्या ही बहुत ज्यादा लग रहा था। ஆனா கர்த்தர் அவனுக்கு சொல்கிறார், வரும் நாட்களில் நீ பார்க்க போற இந்த பிரச்சனையை
எப்படி தாங்க போகிற? लेकिन परमेश्वर कहता है कि आने वाले दिन में जो समस्या का तू सामना करेगा, बड़े समस्या का, उसका तो कैसे सामना करेगा? எத்தனை சொல்றீங்க இன்னைக்கு பார்க்கிற யுத்தத்தையும் செய்வேன், அடுத்த வருஷத்துல அந்த யுத்தத்தை நான் செய்வேன். कि लोग कह सकते हैं कि आज का युद्ध मैं सामना करूंगा, अगले वर्ष भी मैं सामना இதிலும் करूंगा, பெரிய வெற்றியை காணுவேன், அடுத்த வருஷம் அந்த யுத்தத்துல பெரிய வெற்றியை காணுவேன். और इस युद्ध में भी मैं एक विजय को प्राप्त करूंगा, और अगले महीने में, अगले साल में भी मैं प्राप्त அவன் करूंगा। கையில இருந்த பட்டயத்தை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை தந்தார். उसके हाथ में जो तलवार थे, उसके द्वारा परमेश्वर ने एक बड़ी विजय दी। எத்தனை சொல்றீங்க உங்க கையில கூட கர்த்தர் अनेक காரியங்களை கொடுத்திருக்கிறார். आपके हाथों में परमेश्वर ने बहुत सी चीजों को दिया है। உங்க கையில எனக்கு என்ன இருக்கிறது? आज आपके हाथों में क्या है? ஆவின் பட்டயமாகிய கர்த்தருடைய வார்த்தை வசனம் இருக்கிறது. परमेश्वर का वचन जो आत्मा का तलवार आपके पास எத்தனை है। பேர் ஆவின் பட்டயம் வசனம் இருக்கிற வார்த்தை இருக்கிறது? कितने लोग के पास वो आत्मा का तलवार है? எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க? कितने लोग उस वचन को लेकर आए हैं? கொஞ்சம் உயர்த்தி காமிங்க, அந்த ஆவின் பட்டயத்தை காமிங்க. आपने उस तलवार को उठाकर बताइए। யாராவது மொபைல்ல கொண்டு வந்திருக்கீங்களா பட்டயத்தை? क्या कोई उस मोबाइल तलवार को लेकर है? டிஜிட்டல் பட்டயம். वो डिजिटल जो तलवार है। அல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொரு நாளும் எப்படி அவனுடைய கையோ அதோடு ஒட்டி கொண்டதோ, और उसका हाथ जैसे उस तलवार के साथ चिपट गया था, உங்க கை எதோடு கூட ஒட்டி இருக்கணும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையினால ஒட்டி இருக்கணும். आपका हाथ भी जो है परमेश्वर के वचन के साथ चिपटा होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் இல்ல ஒரு அரை மணி நேரம் என் கை பைபிள் கொட்டி இருக்கிறது? इन लोग कह सकते हैं कि 1 घंटा नहीं, आधा घंटा तो मेरे हाथ जो मेरे बाइबल से चिपका हुआ है। ஒவ்வொரு நாளும் அந்த வேதவசனம் எப்படி அந்த அவன் பட்டயத்தை விட்டு கையை விடவில்லையோ, और हर दिन जैसे वो तलवार से उसका हाथ को उसने अलग नहीं किया था, எவ்வளவு உங்க கை வசனத்துக்கு ஒட்டி இருக்கும் அவ்வளவு பெரிய வெற்றி நீங்க காணுவீர்கள். और जितना ज्यादा आपका हाथ उस तलवार से चिपका है, वचन से चिपका है, उतना ही आशीष को आप ஆகையால் पाएंगे। ஒருவேளை வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்திருப்பீர்கள் என்றால் अगर आप वचनों को उतना महत्व नहीं देते हो இந்த तो வருஷத்துல ஒரு தீர்மானத்தை எடுங்க. इस वर्ष में आप एक निर्णय लें। ஒவ்வொரு நாளும் என் கைகள் அந்த வேத வசனத்துக்கு ஒட்டி இருக்க வேண்டும். हर दिन मेरे हाथ जो है उस वचन को चिपका रहेगा। அதாவது ஒவ்வொரு நாளும் வேதத்தை படித்து திறந்து நான் படிக்க வேண்டும். हर दिन उस पवित्र शास्त्र को खोलकर हमें पढ़ना है। எத்தனை பேர் வாஞ்சோடு சொல்ல முடியும்? கருத்தை உயர்த்தி வாஞ்சோடு சொல்லுங்க, இந்த வருஷத்துல அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை தருவீராக. कितने अपने हाथों को उठाकर कह सकते हैं, परमेश्वर ऐसे एक चाहत को मुझे दे। நான் கேட்கல யார் ஒவ்வொரு நாளும் படிக்கிறாங்க, அப்படி கேட்கல நீங்க ஒரு வாஞ்சோடு சொல்லுங்க. और आप चाहत के साथ कहिए, ஒவ்வொரு நாளும் இந்த கை அந்த பட்டயத்தோட ஒட்டி இருக்க வேண்டும். मेरा हाथ हर दिन इस तलवार के साथ चिपका रहेगा। அவ்வளவாய் கர்த்தர் பெரிய வெற்றியை தருகிற और தேவன். ऐसे परमेश्वर एक बड़े विजय को हमें देगा। உங்க கையில கொடுத்த ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுக்கு வெற்றி தர और முடியும். आपके हाथों में जो कुछ है उसके द्वारा परमेश्वर बड़ी विजय को आपको देगा। தாவீது கையில இருந்த 5 கல்கள் ஒரு கல்லை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய வெற்றி दाऊद के கொடுத்தார். हाथ में जो 5 पत्थर थे, उसके द्वारा एक पत्थर के द्वारा परमेश्वर एक बड़ी विजय दी। எத்தனை சொன்னீங்க என் கையில கர்த்தர் கொடுத்த எல்லா காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். लोग विश्वास करते हैं मेरे हाथों में जो कुछ है उसके द्वारा परमेश्वर विजय உங்க देगा। கையில இருக்கிற தொழில், உங்க கையில இருக்கிற வேலையை கொண்டு கர்த்தர் உங்களை விடுதலை கொடுக்க முடியும், आपके வெற்றி पास கொடுக்க जो முடியும். काम, जो नौकरी है, जो बिजनेस है, उसके द्वारा परमेश्वर आपको आशीष எந்த देगा। காரியங்களை நீங்க குறைவாய் நினைக்கிறீங்களோ அதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய जो कुछ முடியும். आपको कम लगता हो उसके द्वारा परमेश्वर बड़ी विजय को देगा। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை சொன்னீங்க கர்த்தர் என் கையில இருக்கிற காரியங்களை பயன்படுத்தி அவர் பெரிய வெற்றி தர முடியும். कि विश्वास करते हैं मेरे हाथ में जो कुछ है परमेश्वर उसे इस्तेमाल करेगा और बड़ी विजय को देगा। 5 அப்பங்கள் 2 மீனை கொண்டு கர்த்தர் எத்தனையோ ஜனங்களுக்கு 20,000 கிட்ட ஜனங்களுக்கு அவர் போஷித்தார். 5 और 2 मछली के द्वारा परमेश्वर यीशु मसीह कितने लोगों को खिलाया। அப்போஸ்தலர் 27:44 வசனத்துல, प्रेरितों के काम 27 के 40 में, அப்போஸ்தலர் 27:44 வசனத்துல प्रेरितों के काम 27 अध्याय 40 கப்பல் वचन में, உடைந்து போனது, वो जहाज वहां पर टूट गया था, கப்பல் சேதமானது. वो जहाज तो टूट गया था, ஆனால் ஜனங்கள் சின்ன சின்ன அந்த பலகை கொண்டு, लेकिन लोग छोटे टुकड़े को लेकर, அவங்க கையில சின்ன சின்ன பலகை கண்டு அதுக்கு கொண்டு அவங்க என்ன செய்த கரை போய் சேர்ந்தார்கள். जहाज के टुकड़ों को लेकर वो सारे लोग नदी किनारे पहुंच गए थे। என் கையில என்ன இருந்தாலும் கூட கர்த்தனுக்கு ஒரு பெரிய வெற்றியை தருகிறார். कि विश्वास करते हैं मेरे हाथ में जो कुछ हो उसके द्वारा परमेश्वर एक बड़ी विजय को देगा। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை நம்பர் அந்த சின்ன சின்ன துண்டு பலகை கொண்டு கர்த்தர் உங்களை உயிரை காப்பாற்ற முடியும் என்றால், और अगर वो छोटे टुकड़े को लेकर परमेश्वर ने उन्हें बचाया तो கையில கர்த்தர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். परमेश्वर आपके हाथों में जो कुछ है उसके द्वारा बड़े कामों को करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। கடைசியை நாம் பார்க்கிறோம், और अंत में हम देखते हैं அவனோ பெரிய வெற்றியை கண்டான். उसने एक बड़ी विजय को எந்த पा लिया, ஜனங்கள் அவனை விட்டு ஓடி போனார்களோ, और जो लोग उसे छोड़कर चले गए थे, அவர்கள் மறுபடியும் வரும்போது பார்க்கிறார்கள் எல்லாம் சத்துருக்கள் அழிந்து போனார்கள். और वो लोग जब लौट कर आए तब उन्होंने देखा कि सारे शत्रु अब नाश हो गए थे। ஜனங்களோ எதற்காக மாத்திரம் பின் சென்றார்கள்? और सारे लोग क्यों भाग गए थे? மாத்திரம் பின் சென்றார்கள். वो केवल वहां भाग गए थे, கர்த்தரோ அந்த ஜனங்களுக்கு மத்தியில் இவனை உயர்த்தி ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய பலவான்களை போல அவனை மாற்றினார். लेकिन उन लोगों के बीच में परमेश्वर ने इस एलियाजर को आशीष किया और एक बलवान रूप
रूप में बनाया। யாருக்கும் கிடைக்காத அந்த கனம் அந்த மகிமை இவனுக்கு அந்த தாவீது சொல்ற 3 பராக்கிரமசாலியில இவன் ஒருவன். दाऊद कहते हैं कि उन 3 शूरवीरों में से इस एलियाजर को सारी महिमा मिली। அப்படிப்பட்ட சாட்சியான வாழ்க்கை கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில और आज ऐसा गवाही भरा जीवन परमेश्वर हमारे भी देखना चाहता है। இந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब खड़े होकर परमेश्वर को धन्यवाद दें। எலியேசர் என்ற கர்த்தர் உதவி செய்கிறவர். एलियाजर अर्थ है कि परमेश्वर हमारी सहायक है। எல்லாம் நிலைமை நமக்கு உதவி செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். हमारे हर परिस्थिति में हमारी मदद के लिए कोई तो है। எத்தனை எனக்கு உதவி செய்கிறவரே உமக்கு நன்றி. इन लोग कह सकते परमेश्वर तो हमारी सहायक है, इसलिए धन्यवाद।